பீட்ரூட் கட்லெட் பண்ண போகிறேன். நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். முதல்ல இந்த பீட்ரூட்டை போடுறேன். அடுத்தது வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அது பெரிய வெங்காயமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் குறைச்சே போடுறேன் நான். அதுக்கப்புறம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி போடுறேன். பச்சை மிளகாய், மஞ்சப்பொடி, காரப்பொடி, மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் அதுக்கு வேணுங்கிற உப்பு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதோடு போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி போடுறேன். போட்டுவிட்டு அரிசி மாவு வச்சுருக்கேன். அந்த ஒரு சின்ன கப்பால் ஒரு கப்பு வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இப்போ இதை நல்லா கையால் பிசைஞ்சிக்கிறேன். பிசைஞ்சால் தான் நல்லா உருட்டுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இது உருட்டியாச்சு. இப்போ இதை கொஞ்சம் லேசாக தட்டிட்டும் ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். அதில் வச்சுட்டு நான் தவாவில் போட போகிறேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு தோசை கல் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெயை லேசாக விட்டுட்டு இப்போ இந்த கட்லெட்டை ஒன் பை ஒன்னாக நான் வைக்க போகிறேன். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அதை சுற்றி வர எண்ணெய் விடணும். ரெடி ஆகிடுத்து. நான் இப்போ பிளேட்டில் மாற்றிட்டு இதோட கெச்சப் தொட்டுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பை.